ஹாய் ஹலோ கைஸ். இந்த வீடியோவில் பிக் பிளேயர்ஸுடைய என்ட்ரி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் எடுத்து வச்சுருக்கக்கூடிய சார்ட் நிஃப்டி டைம் ஃப்ரேம் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சார்ட். இது என்ன டேக்கான சார்ட் அப்படின்னா லாஸ்ட் வீக் Thursday, அதாவது November 2 Thursdayக்கான சார்ட். இது 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். அன்றைக்கி மார்க்கெட் ஒரு ஹை லெவல் ரீச் பண்ணதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு செல் ஆஃப் கிரியேட் ஆகி கீழே விழுந்தாங்க. எந்த லெவல்லேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19,175 அங்கேருந்து கீழே விழுந்தவங்க எங்கே டெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா 19,091 டெஸ்ட் பண்ணாங்க. 19,064 டெஸ்ட் பண்ணாங்க. தேர்ஆஃப்டர் திரும்ப அங்கேருந்து ஒரு ரெக்கவரி ஃபேஸில் போகிற மாதிரி புல்ஸோட என்ட்ரி இருக்கிற மாதிரி புல் வெயிட்டட் ரேஞ்ச் பவுண்ட்லேயும் மார்க்கெட் மேலே லிஃப்ட் ஆகிட்டு இருந்தது. சரிங்களா, இதுதான் தேர்ஸ்டேக்கான ஸ்டோரி. ஆக்சுவலாக இதில் நம்ம என்ன நம்மளுடைய ஃபைண்டிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் கேண்டில் ஸ்டிக் அண்ட் வால்யூம் அது ரெண்டையும் நம்ம பார்ப்போம். கேண்டில் ஸ்டிக் ஃபார்மேஷன் எப்படி இருக்குது, அதுக்கு ஈக்குவலாக வால்யூம் சப்போர்ட் பண்ணதா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டிலில் உங்களுக்கு நல்ல ஒரு வால்யூம் ஸ்பைக் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில். இதே அதுக்கான ஈக்குவலாக இருக்கக்கூடிய இந்த வால்யூம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு ஸ்பைக் இருக்குது, வால்யூம் பார்லேயும் நல்ல ஸ்பைக் இருக்குது. கேண்டிலும் பார்த்தீங்கன்னா லோ லெவல்லேருந்து புல்ஸ் லிஃப்ட் பண்ணுறாங்க. ஸோ கேண்டில் ஃபார்மேஷன் உங்களுக்கு லோவர் விக் பெருசாக இருக்குது, பாடி க்ரீனாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இது வால்யூம் ஆஸ்பெக்டில் நம்ம பார்க்குறோம். அதே இது இந்த புல்ஸுடைய இது பார்த்திங்கன்னா பிக் பிளேயர்ஸ் இந்த இடத்துல ரீட்டைல் பார்ட்டிசிபேஷன் எல்லாமே இருக்கும். பிக் பிளேயர்ஸ்லாம் வரும்பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னா வால்யூம் மேசிவாக இருக்கும். ஏன்னா அவங்க தான் டன்ஸ் ஆஃப் டன்ஸ் லோட் பண்ணுவாங்க. ஸோ வால்யூம் மேசிவாக இருக்கும். கேண்டில் ஸ்டிக்குமே பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும், பிளாக் சைஸில் இருக்க மாதிரி இருக்கும். இதே இது திரும்ப எங்கே நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 235 கேண்டில்ஸில் நடந்துச்சு. 235 கேண்டில் பார்க்குறீங்க, இந்த இடத்துல இருக்கு பாருங்கள் 235 கேண்டில். அது ஒரு டைப் ஆஃப் டோஜி, அந்த கேண்டில் ஒரு டைப் ஆஃப் டோஜி டைப் ஆஃப் கேண்டில் தான் அது. பட் அந்த இடத்துல வால்யூம் ஸ்பைக் பாருங்கள். இதுதான் பிக் பிளேயர்ஸோட என்ட்ரி அப்படிங்கிறது. எக்ஸலண்ட்டான ஒரு வால்யூம் ஸ்பைக் இந்த இடத்துல. ஈக்குவலாக ஆல்மோஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டிலில் எந்த அளவுக்கு இருந்துச்சு வால்யூமோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த இடத்துல இருக்குது. இன்பிட்வீன் கேப்பில் பாருங்கள், மார்க்கெட்டில் பெருசாக அந்த பார்ட்டிசிபேஷன் ரீட்டைல் பார்ட்டிசிபேஷன் தான் இருந்திருக்கு. ஸோ அப்படியே மைல்டாக கீழே இறக்கிட்டே வந்திருக்காங்க. தேர்ஆஃப்டர் ஒரு இம்பார்ட்டன்ட் ஜோனை டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப லிஃப்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. சரிங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக லிஃப்ட் பண்ணாங்க. பட் அட் ஒன்ஸ் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் எக்ஸலண்ட்டாக புல்ஸ் என்ட்ரானாங்க. பிக் பிளேயர்ஸ் என்ட்ரானாங்க. ஸோ பிக் பிளேயர்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் 2:30க்கு மேலே தான் உள்ளே என்ட்ராகிறாங்க. 2:30 மோஸ்ட் ஆஃப் த டைம். நான் ரீசெண்ட் இயர்ஸில் நான் பார்த்துருக்கேன். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 2:20லேருந்து 2:45 இந்த ரேஞ்சுக்குள்ளே அவங்களுடைய என்ட்ரன்ஸ் இருக்கும். சரிங்களா, அவங்களுடைய என்ட்ரி செகண்ட் லெவல் ஆஃப் என்ட்ரி இருக்கும். மார்னிங் ஒரு 11 o'clock மேலே 11 o'clock வரைக்கும் ஒரு பொசிஷன்ஸை க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. 11:30க்கு மேலே ஒரு ஜெர்க் ஒரு மூவ்மெண்ட் கொடுப்பாங்க. அரௌண்ட் 12:30க்கு ஒரு ஜெர்க் ஒன்று கொடுப்பாங்க. தேர்ஆஃப்டர் திரும்ப ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட்டோ இல்லை அன்லெஸ் அன்டில் இஃப் தேர் இஸ் எனி ட்ரெண்டிங் டே அப்படின்னா நம்ம அதை பார்க்க முடியாது. அப்போ எல்லாமே மேசிவாக இருக்கும். அன்றைக்கி பயங்கரமாக அவங்களும் ஒர்க் பண்ணுவாங்க, ரீட்டைலர்ஸும் ஒர்க் பண்ணுவாங்க. அது இல்லாமல் நார்மல் டேஸில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய என்ட்ரி 1 or 2 times மட்டும்தான் இருக்கும். அதர்வைஸ் அவங்க ஜஸ்ட் பொசிஷன்ஸை லோட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஃபைண்டிங் இன்னொன்று என்னென்னா, உங்களுக்கு அந்த 2:20 to 2:45 இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக அந்த இடத்துல இருக்கணும். அந்த இடத்துல அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி பில்ட் ஆகிருந்திருக்கு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்சஸ் எந்த மாதிரி இருக்குது, மார்க்கெட்டுடைய நேச்சர் என்ன மாதிரி இருக்குது, ரீட்டைலர்ஸுடைய மனநிலை என்ன மாதிரி இருக்குது, இது எல்லாத்தையும் நம்ம ஜட்ஜ் பண்ணி வச்சுருக்கணும். ஸ்பெகுலேஷன்ஸ் தான் எல்லாமே. பிளான் ஏ பிளான் பி அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி சேஃப்டி ப்ரொடெக்ஷன்ஸோடு தான் நம்ம உள்ளே போகணும், மெஷர்ஸோடு தான் உள்ளே இருக்கணும். ஸோ இந்த இடத்துல இந்த பாயிண்ட் வேலிடான பாயிண்ட் ரீசெண்ட் டேஸில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். சரி, ஓகே சார், இந்த இடத்துல இந்த கேண்டில் ஸ்பின்னிங் டாப் டைப் ஆஃப் கேண்டில், பட் வால்யூம் பயங்கரமாக ஸ்பைக் அடிச்சிருக்கு. ஓகே, இதோடைய அவுட்கம் என்னன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கடுத்து வந்திருக்கக்கூடிய கேண்டில்ஸில் நார்மலான ஒரு வால்யூம் ஸ்பைக் தான் இருக்குது. இதுக்கடுத்து உங்களுக்கு ஓப்பன் ஆனது ஃப்ரைடே ஓப்பன் ஆனது கேப் அப் ஆகி ஓப்பன் ஆச்சு. ஆக்சுவலாக இந்த டே 3:25 இந்த கேண்டில் முடிஞ்சு போச்சு இங்கே. அதுக்கடுத்து ஒரு பெரிய கேண்டில் வருது இல்லையா, அந்த கேண்டில் எங்கன்னா அடுத்த நாளுக்கான கேண்டில். பட் அந்த அடுத்த நாளுக்கான கேண்டில் பாருங்கள், உங்களுக்கு கேப் அப் ஆகி ஓப்பன் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் எவ்வளோ பாயிண்ட்ஸ் கேப் அப் ஆகி ஓப்பன் ஆகிருக்கு. க்ளோசிங் 19,144. சரிங்களா, அது ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா 19,247. ஸோ ஆல்மோஸ்ட் 100 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஆகி ஓப்பன் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் சைட்வேஸில் கொண்டு போனது வேறு விஷயம். ஆல்ரெடி அவங்க தேவர் இன் பிக் ப்ராஃபிட் பிக் பிளேயர்ஸ். ஏன்னா இந்த இடத்துல நல்லா ஸ்பைக் கொடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க உள்ளே என்ட்ரு ஆகிட்டாங்க. இந்த இடத்துல என்ட்ரானவங்களுக்கு ஆக்சுவல் Thursday நிஃப்டி எக்ஸ்பைரி. ஸோ அவங்க அடுத்த வீக் எக்ஸ்பைரியில் ரோல் ஓவர் ஆகியிருந்திருப்பாங்க.
சரிங்களா. அடுத்த வீக்னா இப்போ நம்ம இந்த வீக் இப்போ இருக்கக்கூடிய வீக்கில் வந்து ரோல் ஓவர் ஆகிருப்பாங்க. ஸோ கேப் அப் ஆகி உங்களுக்கு வந்துட்டு ஓப்பன் ஆகிருந்திருக்கு. அதுக்கப்புறம் சைட்வேஸில் போனாலும் தே ஓன்ட் வரி அபவுட் தட். சரிங்களா. ஏன்னா வந்து தேவேர் ஆல்ரெடி இன் ப்ராஃபிட். அப்போ அவங்கள அதை பற்றி ஒரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சைட்வேஸில் தான் போயிருந்திருக்கு. இந்த ஹோல் டேவும் வந்துட்டு ஆப்ஷன் ரைட்டர்ஸ்க்கான டே, இது ஆப்ஷன் பையர்ஸ்க்கான டேவே கிடையாது. ஆப்ஷன் பையிங் எங்கே நடந்துருச்சு? தேர்ஸ்டேவே நடந்துருச்சு. ஸோ வால்யூம் வந்து நீங்கள் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வால்யூம் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிறது, ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். சரிங்களா. இது 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நம்ம பார்த்தது. நீங்கள் வந்து நிஃப்டி ஃபியூச்சர்ஸையும் நீங்கள் வந்து வச்சு பார்த்துக்கிறது நல்லது அதுலேயுமே. ஏன்னா அவங்க வந்துட்டு ஹெட்ஜிங் பர்பஸில் எல்லாம் உள்ளே போகும் பொழுது பிக் பிளேயர்ஸை சொல்கிறேன். ஏன்னா நம்ம ரீட்டைலர்ஸ் மார்க்கெட் நேச்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ரீட்டைலர்ஸுடைய வியூஸ் என்னங்கிறது நீங்கள் தனியாக ஃபோரமில் நீங்கள் பார்த்துக்கலாம். பட் பிக் பிளேயர்ஸ் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் இந்த சார்ட்டில் அவங்களுடைய, ஏன்னா அது நம்ம டேரெக்டாக அவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ண மாட்டோம். பட் ரீட்டைலர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவோம். பட் ரீட்டைலர் வந்து பிக் பிளேயர்ஸ் இது கம்யூனிகேட் பண்ண முடியாது. பட் பிக் பிளேயர்ஸ் என்ன பண்ணுறாங்கிறது சார்ட் நம்மக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணி சொல்லும். சரிங்களா. அதனால் அதை கவனமாக வச்சுங்க. சைமல்டேனியஸாக நீங்கள் ஃபியூச்சர் சார்ட்டையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அந்த இடத்துல.